ஜனாதிபதி நிதியம் மூலமாக யாரெல்லாம் பணம் பெறலாம்? மருத்துவ தேவைகளுக்கான செலவீனங்கள், அதாவது உங்களால் அந்த செலவீனங்களை ஈடுகட்டலாமல் போகலாம். பாடசாலை மாணவர்களுக்கு, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழ்ப்பட்ட நிதியுதவி தேவைப்படுகிற பாடசாலை மாணவர்களுக்கான புலமை பரிசில் ஒன்றையும் ஜனாதிபதி நிதியம் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது. அதில் என்னதான் நடக்குது? இதுக்கு யார் பொறுப்பு? பாராளுமன்றத்திலே ஒரு சட்டத்தினூடாக, அதாவது 78ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க சட்டத்தினூடாக ஒரு நிதியமாக அமைக்கப்படும். ஜனாதிபதி தலைமையிலே அதில் மெம்பர்ஸாக இருக்கிறோம் பிரதமர், ஸ்பீக்கர் அதாவது சபாநாயகர் பாராளுமன்றத்தில், லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் எதிர்க்கட்சி தலைவர், ஜனாதிபதியினுடைய செயலாளர், இதை தவிர ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிற 2 பேர். இந்த நிதியத்துக்கு அங்கேருந்து காசு வருது. இலங்கையில் 2 லாட்டரிஸ் போர்டு இருக்கு. நேஷனல் லாட்டரிஸ் போர்டு, தேசிய அலுவலர் சபை. மெட்டது தான் உருவாக்கப்பட்டது டெவலப்மெண்ட் லாட்டரிஸ் போர்டு. அபிவிருத்தி லொத்தர் சபையில இருந்த அந்த லொத்தர்களின் மூலம் வருகிற பணம் இவற்றினூடாகத்தான் அது ஃபண்ட் பண்ணுது. ஆனால் அண்மை காலமாக அதிகமான பேசப்படுற ஒரு விஷயம் சொன்னால், அரசியல்வாதிகளுக்கும் அதிகமான பணம் இதிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே அரசியல் பக்கம் அல்லது ஒரு மினிஸ்டரோ ஒரு எம்பியோ அல்லது அரசியல் பக்கமாக இருக்கிறவங்களுக்கும் ஜனாதிபதி நிதியத்தால் பணம் பெறக்கூடிய வாய்ப்பு இருந்ததா கடந்த காலத்தில்? அப்படி ஒரு சட்டம் இருக்கா? அண்மை நாட்களாக எல்லா இடங்கள்லையும் சமூக வலைத்தளங்களில், செய்தி ஊடகங்களில், மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் இந்த ஜனாதிபதி நிதியம். ஜனாதிபதி நிதியம் மூலமாக யாரெல்லாம் பணம் பெறலாம்? அது எதுக்காக உருவாக்கப்பட்டது? அதில் என்னதான் நடக்குது? இதுக்கு யார் பொறுப்பு? இந்த மாதிரியான பல கேள்விகள், சந்தேகங்கள் வந்திருக்கு. ஜனாதிபதி நிதியம் அப்படின்னும் போது எங்களுக்கு ஓகே, இது ஜனாதிபதியின் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறது, இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் இப்போ கடந்த நாட்களில் பேசப்படுகின்ற விஷயங்களை வைத்து பார்க்கும்போது இதை பற்றி தெரிஞ்சு கொள்வதற்கான ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்குது. இலங்கையினுடைய சட்டத்துறையில் ஒரு பெரிய இடத்துல, அதாவது சொல்லப்போனால் முக்கியமான வழக்குகளில் பங்கு கொள்கிற ஒருத்தர் சட்டத்தரணி அசோக் பரன் அவரை சந்திச்சிருக்கோம். அவரை பிடிக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணி தான் ஒரு மாதிரி இந்த வீடியோவுக்கு கொண்டு வந்திருக்கேன். வணக்கம். வணக்கம். ஜனாதிபதி நிதியம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஜனாதிபதி நிதியம் என்றதை பற்றி பேசும் பொழுது கெனபேர் யோசிக்கிறது ஜனாதிபதியினுடைய நிதி, பிரசிடென்ஷியல் செக்ரட்டேரியட், அதாவது ஜனாதிபதி செயலத்துக்குரிய ஜனாதிபதிக்கு ஒதுக்கப்படுகிற நிதி என்பது உண்மையில் அது இல்லை. ஜனாதிபதி நிதியம் என்பது இந்த ஃபண்டுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஃபண்ட் இருக்குது, மகாபுல ஃபண்ட், ட்ரஸ்ட் ஃபண்ட். அதுபோல் ஜனாதிபதி நிதியம் என்பது சட்டத்தினால் ஆக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட அமைப்பு. 1978ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க சட்டத்தின் மூலம் ஒரு தனிப்பட்ட அமைப்பாக இது தொடங்குது. இதற்கான மூல நிதி ஜெயஜாவர்தன ஜனாதிபதியாக பதவியேற்ற பொழுது அங்கே இருந்த சில ஃபிலாந்தோபி தாராளர்கள் அவருக்கு கொஞ்சம் காசை டொனேட் பண்ணினோம். 2,30,030 சொச்ச காசு. அதை மூலதனமாக கொண்டு ஒரு நிதியம், ஜனாதிபதி நிதியம் ஒன்று உருவாகி, அது பிறகு பாராளுமன்றத்திலே ஒரு சட்டத்தினூடாக, அதாவது 78ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க சட்டத்தினூடாக ஒரு நிதியமாக அமைக்கப்படுகிறது. இந்த நிதியத்துக்கு ஒரு ஆளுகை சபை, ஒரு கவர்னன்ஸ் போர்டு ஒன்று இருக்குது. அந்த ஆளுநர் சபை ஜனாதிபதி தலைமையிலே, அதில் மெம்பர்ஸாக இருக்கிறோம் பிரதமர், ஸ்பீக்கர் அதாவது சபாநாயகர் பாராளுமன்றத்தில், லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் எதிர்க்கட்சி தலைவர், ஜனாதிபதியினுடைய செயலாளர், இதை தவிர ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிற 2 பேர் நியமிக்கப்படுவார்கள். அப்போ இதோட நோக்கம் என்ற அந்த சட்டம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், முதலாவது வறுமை நிவாரணம், நாட்டில் இருக்க வறுமை நிவாரணம். மற்றது அறிவு, கல்வி மற்றும் அறிவை வளர்ச்சி அடைய செய்வதற்கான செயற்பாடுகள். மற்றது மதத்தினுடைய மதம் சார்ந்த, சமயம் சார்ந்த இடங்களை புனரமைப்பதும், அதுபோல் இந்த சமய சடங்குகள் சம்பிரதாயங்களை கொண்டு நடத்துவதற்கான ஃபண்டிங். இதை தவிர ஜனாதிபதியும் அந்த ஆளுகை குழுமமும் பொது நலன் கருதி எதெல்லாம் முக்கியம் என்று கருதுகிறார்களோ அதற்காக இந்த நிதியத்திலேருந்து பங்களிக்க முடியும். இந்த நிதியத்துக்கு அங்கேருந்து காசு வருது. இந்த நிதியத்துக்கு அங்கேருந்து காசு வருதுன்னு சொன்னால், இன்னொரு இலங்கையில் 2 லாட்டரிஸ் போர்டு இருக்குது. நேஷனல் லாட்டரிஸ் போர்டு, தேசிய அலுவலர் சபை. மெட்டது தான் உருவாக்கப்பட்டது டெவலப்மெண்ட் லாட்டரிஸ் போர்டு. இந்த அபிவிருத்தி லொத்தர் சபையில் இருந்த அந்த லொத்தர்களின் மூலம் வருகிற பணம் அதில் அவையோட செலவுகள் போக வர பணம் பிரசிடென்ஷியல் ஃபண்டுக்கு வரும். எதுக்காக வருது என்றால், இந்த இடத்துல இன்னொரு நிதியம் தொடர்புபடுது. லலித் அதுலத்முதலி அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது அவர் ஆரம்பித்த ஒரு ஃபண்ட் தான் மகாபுல ட்ரஸ்ட் ஃபண்ட். மகாபுல புலமை பரிசில் என்பது இலங்கையில் பல்கலைக்கழகங்களுக்கு போகிற மாணவர்களுக்கான ஒரு புலமை பரிசில்.
அந்த ட்ரஸ்ட் ஃபண்டுக்கான பணம் டெவலப்மெண்ட் லாட்டரிஸ் போர்டில் இருந்து வர ப்ரொசீடிங்ஸ் ஜனாதிபதி நிதியத்துக்கு வந்து அதிலே பாதி மகாபோலோ ட்ரஸ்ட்டுக்கு போகுது. இந்த அமைப்பில் தான் இது கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதை தவிர ஜனாதிபதி நிதியத்துக்கு வர நன்கொடைகள் இவற்றினூடாகத்தான் அது ஃபண்ட் பண்ணுது. இப்போ இதனூடாக ஜனாதிபதி நிதியம் இதுவரைக்கும் என்ன செய்து கொண்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரதானமாக பேசப்படுகிறது இந்த மருத்துவ தேவைகளுக்கான செலவீனங்கள். அதாவது உங்களால் அந்த செலவீனங்களை ஈடுகட்ட இல்லாமல் போனால், இப்போ சில மருத்துவ சத்திர சிகிச்சைகளுக்கு இப்போ அரசு ஆஸ்பத்திரியிலே அது சிகிச்சை இலவசம் என்றாலும் அதுக்கான சில பொருட்கள் தேவைப்படும், சில உபகரணங்கள் தேவைப்படும். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டென்ட்னா உங்களுக்கு ஸ்டென்ட் எடுப்பிக்க வேண்டி இருக்கும். அப்போ அது போன்றதும் வேறுபட்ட செலவுகளும், அதாவது நீங்கள் அரசாங்க ஆஸ்பத்திரியில் போனாலும் சில எக்ஸ்ட்ரா செலவுகள் இருக்கும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனால் செலவுகள் இருக்கும். அதுக்கான முழுமையான செலவை ஈடுகட்டுறது இல்லை, அதுக்கான நீங்கள் எல்லா சோர்சஸ்லையும் ட்ரை பண்ணி உங்களுக்கு கிடைக்காட்டி என்ஜி ஒரு தொகைக்கு நீங்கள் அப்ளை பண்ணினால் அது கொடுக்கறதுக்கான ஒரு இடமாகத்தான் ஜனாதிபதி நிதியம் இருக்குது. இதால் பல பேர் ஒவ்வொரு வருடமும் பலன் பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இதை தவிர பாடசாலை மாணவர்களுக்கு, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழ்ப்பட்ட நிதி உதவி தேவைப்படுகிற பாடசாலை மாணவர்களுக்கான புலமை பரிசில் ஒன்றையும் ஜனாதிபதி நிதியம் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது. இதுதான் அந்த நிதியத்தினுடைய ஸ்ட்ரக்சரும் அவருடைய செயற்பாடுகளும். இதுவரைக்கும் ஜனாதிபதி நிதியத்தால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் பொழுது அவங்களுக்கு மேலதிகமான பணம் தேவைப்படும் பொழுது அந்த ஜனாதிபதி நிதியத்திலேருந்து பெற்றுக்கொள்ளலாம். அது எப்படி ஒருத்தர் எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, எனக்கு ஒரு 1 லட்சமோ 1.5 லட்சம் காசு போதாமல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதில் நான் அவங்கள எப்படி தொடர்பு கொள்வது, அவங்கள்ட்ட எப்படி இந்த ஜனாதிபதி நிதியம் மூலமாக நமக்கு அந்த சிகிச்சைக்கான பணத்தை பெற்றுக்கொள்வது? நான் நினைக்கிறேன் இப்போ இருக்கிற நல்ல விஷயம் என்னென்னால், ஜனாதிபதி நிதியத்தினுடைய எல்லா அப்ளிகேஷன் ப்ராசஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அவருடைய வெப்சைட்டுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். ஸோ நீங்கள் அதிலேயே அப்ளை பண்ணலாம். ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் லான்ச் பண்ணலாம், அதிலே டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிறகு அதில் நிறைய அப்ரூவல்ஸ் எடுக்க வேணும் உங்களுடைய. ஏனென்றால் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்ப வருமானம் நான் நினைக்கிறேன் லாஸ்ட் ஜனவரி 2024 ஜனவரியில் தான் ரிவைஸ் பண்ணவேன். உங்களுடையதும் உங்களுடைய அதாவது ஸ்பவுஸ், உங்களுடைய இணையருடையதும் உங்களுடைய திருமணமாகாத பிள்ளைகளுடைய ஒட்டுமொத்த வருமானம் மாதத்துக்கு 2 லட்சத்துக்கு குறைவாக இருந்தால்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு இன்கம் டேக்ஸ் பேராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணே இல்லாது. என்ன ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்கம் டேக்ஸ் பேர் இருந்தால் நீங்கள் அந்த பிராக்கெட்டை வந்துடுவீங்க என்ற ஒரு இதாக இருக்கலாம் அந்த ரூல்ஸ். ஏனெண்டா ஜனாதிபதி நிதியத்துக்கு தனக்கு தானே இந்த ரூல்ஸை உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ அவர்கள் ஒரு விதமான க்ரைட்டீரியா வச்சிருக்கணும். அப்புறம் உங்களோட வருமானம் என்னன்றதை நான் நினைக்கிற வரைக்கும் எனக்கு ஞாபகம் சரி என்றால் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி டிஎஸ்க்கும் அப்ரூவ் பண்ண வேணும். அப்போ அந்த ஒரு அப்ரூவல் ப்ரோசஸில் போய் நீங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் எவ்வளோ ஃபண்ட் கிடச்சிருக்கு, உங்களோட மொத்த செலவு என்ன, மேட்டது அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தாலும் நீங்கள் பார்க்கணும் இன்ன நோய்களுக்கு இவ்வளவு தான் மேக்ஸிமம்ன்றது கூட அவருடைய வெப்சைட்டில் வச்சுருக்கணும். இவ்வளவு தான் இந்த சிகிச்சைக்கு இவ்வளவு. அதே போல் இதுதான் அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டல்ஸ். இப்போ அவை எல்லாத்தையும் நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் அவருடைய வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ண பிறகு நான் பார்த்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ப்ரோசஸை கூட நீங்கள் ஆன்லைனில் ட்ராக் பண்ணலாம் ஸ்டேட்டஸை. நான் நினைக்கிறேன் இந்த ரூல்ஸின் படி உங்களுக்கு சிகிச்சை முடிஞ்சு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி 60 நாளைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ரீஇம்பர்ஸ்மெண்ட்டுக்கு. பட் அது பேஷண்ட் தான் அப்ளை பண்ணணும் இல்லை, க்ளோஸ் குடும்ப அங்கத்தவர்களும் அப்ளை பண்ணலாம். நான் நினைக்கிறேன் இதால் நிறைய பேர் பலன் பெற்று கொண்டிருக்கிறார்கள். அதில் மறுப்பதற்கு இல்லை. நான் இன்னும் பலரும் இதன் மூலம் பலன் பெறலாம்னு நினைக்கிறேன் உங்களுடைய இந்த வீடியோவை பார்க்குறதன் மூலம். இல்லை, அண்மை நாட்களாக பேசப்பட்டது உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி அவசரமான வறிய, அதாவது நடுத்தர குடும்பங்கள், மற்றது இந்த சிகிச்சைக்கு பணம் தேவைப்படுறவங்க தான் இது மூலம் அதிகமாக நன்மை பெற்றாங்கன்றது எனக்கு தெரியும். என்னோடய நண்பர்களும் இது தொடர்பாக அப்ளை பண்ணி எடுத்திருக்காங்க அந்த நாளில். ஆனால் அண்மை காலமாக அதிகமான பேசப்படுற ஒரு விஷயம் சொன்னால், அரசியல்வாதிகளுக்கும் அதிகமான பணம் இதிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே அரசியல் பக்கம் அல்லது ஒரு மினிஸ்டரோ ஒரு எம்பியோ அல்லது அரசியல் பக்கமாக இருக்கிறவங்களுக்கும் ஜனாதிபதி நிதியத்தால் பணம் பெறக்கூடிய வாய்ப்பு இருந்ததா கடந்த காலத்தில்? அப்படி ஒரு சட்டம் இருக்கா? இல்லை, நான் நினைக்கிறேன் அது எப்படி பார்க்க வேணும்னு சொன்னால், எப்போ வழங்கப்பட்டது, யாருக்கு வழங்கப்பட்ட தகவல்கள் இல்லை, ஒரு லிஸ்ட் மட்டும்தான் வந்திருக்குது. ஒரு எம்பியினுடைய வருமானம் என்று பார்க்க ஒஃபிஷியல் சம்பளம் போலாண்டு நீங்கள் எம்பி மேட்டை கேட்டிருப்பீங்க. அப்போ அவையோட டோட்டல் அலவன்ஸோட கூட்டினீங்கனாலும் 1 லட்சத்துக்கு குறைவு. ஸோ அவை 2 லட்சத்துக்குள்ள வீட்டில் வேறு யாரும் வேலை செய்யாட்டி அவை இந்த க்ரைட்டீரியாக்கில் வந்துடுவீங்க.
ஸோ அது உண்டு. பட் இதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக இல்லை. ஆனால் அப்படியான முடிவு எடுக்கப்பட்டிருந்தால் இது வந்து ஒரு அரசு அமைப்பு, அரசாங்க சட்ட ரீதியாக உருவாக்கப்பட்ட நிதியம். இட்ஸ் கவர்ன் பை த லா. அது சட்டத்தாலே ஆட்சி செய்யப்படுகிறது. அதில் இருக்கிற விஷயங்கள் முறையாக கையாளப்படாவிட்டால் நிதி யாருமே அதை சேலஞ்ச் பண்ணலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்ளிகேஷன் மூலமாகவோ இதன் மூலம். அதாவது உதாரணத்துக்கு உண்மையிலேயே தேவைப்படுகிறவருக்கு நிராகரிக்கப்பட்டு தேவையில்லாதவர், அதாவது ஏற்கனவே செல்வந்தருக்கு அது வழங்கப்பட்டிருந்தால் அதை சேலஞ்ச் பண்ணலாம். கிட்டத்தட்ட சொல்கிறாங்க 100 லட்சம் 120 லட்சம் கூட ஜனாதிபதி நிதியத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தான் செய்திகளை நான் பார்த்தேன். அது பார்க்கும்போது தான் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் வந்து ஜனாதிபதி நிதியத்திலேருந்து இவ்வளவு பணம் கொடுக்க முடியுமா அப்படின்றத. நம்ம இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 1.5 லட்சமோ 2 லட்சத்துக்கு குறைவான வருமானம் வர ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு தான் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அது முழுசாக இல்லை தொகையின் இதில். ஆனால் 120 130 கோடி 130 லட்சம் கொடுக்கும்போது தான் கொஞ்சம் இது தொடர்பான ஆர்வம் மக்களுக்கு வந்துச்சு. இது என்ன நடந்தது அப்படின்னு தேடி பார்க்குறதுக்கு. எதை செய்தாலுமே ஒரு இதை செய்கிறதுக்கு ஒரு ஆளுநர் சபை, ஒரு கவர்னிங் கவுன்சில் இருக்குது. அந்த கவுன்சிலில் தலைவர் ஜனாதிபதி. பட் அதில் பிரதமர், சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவரும் இருக்கிறார். அதோட ஜனாதிபதியினுடைய செயலாளரும் இருக்கிறார். அதை தவிர ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிற 2 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அப்போ இவர்கள் எல்லாருமே தான் இதுக்கு பொறுப்பு. ஸோ இவர்கள் எல்லாருக்கும் அப்போ ஒரு கட்டத்தில் யாருக்கும் காசு வழங்கப்பட்டிருந்தால் அது ஆளுங்கட்சி மட்டும் செய்யலாம், எதிர்க்கட்சி தலைவரும் அதில் இருக்கிறார், அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் மெட்டது வந்து நாங்கள் இப்போ தகவல்கள் வெளிவரைக்குள்ள இந்த காலத்தில் நாங்கள் மிஸ்இன்ஃபர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். எல்லா தகவலையும் நாங்கள் பகுத்தாய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. அது எப்படி இருப்பினும் நான் நினைக்கிறேன் இவ்வளவு காலமும் இந்த ஜனாதிபதி நிதியத்துடைய செயற்பாடுகள் இலங்கை மக்களை பொறுத்த வரைக்கும் மிக பிரயோசனமான ஒன்றாக இருந்திருக்குது. அது வந்து நிறைய பப்ளிசிட்டி இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடக்குது. உதாரணமாக இந்த மாணவர்களுக்கு வழங்கப்படுகிற ஸ்காலர்ஷிப், இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். நினைக்கிறேன் மகாபோல இன்னும் அதிகரிக்கப்படலாம், மகாபோல ட்ரஸ்டினூடாக. ஆனால் அதை பற்றி அதை ஸ்தாபித்த அரசாங்கங்களுக்கு பிறகு வந்த அரசாங்கங்கள் அதை பற்றி பெருசாக அக்கறைப்படவில்லை. அதால் தான் இன்னும் அது ஏனென்றால் லலிதா துலத் முதலி அவர்கள் மகாபோலை கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது. அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே படித்து கொண்டிருக்கிற பொழுது நான் நினைக்கிறேன் அவருடைய தந்தையார் இழந்துட்டார். அவருக்கு நிதி வசதி போகாமல் இருந்தது. அப்போது இங்கே பிரதமராக இருந்தவர் SWRD பண்டார் நாயக். இப்போ அவர் அங்கேருந்து ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்புகிறார். அவருக்கான ஸ்காலர்ஷிப்பை இலங்கை அரசாங்கம் அதுக்காக அப்போ இருந்த இலங்கை பாராளுமன்றத்திலே ஒரு சட்டம் ஆக்கப்பட்டு, சாதாரணமான ஒரு மாணவன், மிகச்சிறந்த மாணவர், அவர் இங்கே ராயல் கல்லூரியில் படிக்கே ராயல் கல்லூரி வரலாற்றில் அதிக பரிசில்களை, அதாவது அகடமிக்ஸில் பரிசுகளை வென்ற மாணவன். அப்போ அவர் எழுத பொழுது இலங்கை அரசாங்கம் அவருக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கினது. அப்போ அரசாங்க நிதி வழங்கணும் என்றால் பாராளுமன்றத்தில் அப்ரூவல் வேணும். ஸோ பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணி அவருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தது. அவர் அதுக்கு பிறகு ஒரு மிகச்சிறந்த சட்ட பேராசிரியராக மாறி சிங்கப்பூர்லேருந்து உலகம் முழுக்க படிப்பித்து மீண்டும் இலங்கைக்கு வந்து அரசியலுக்குள் வந்த பொழுது அவர் செய்த முக்கியமான விஷயம் என்னென்றால் மகாபோல ஸ்காலர்ஷிப். அதாவது ஏனென்றால் அவர் அந்த இடத்துல இருந்ததால் அவருக்கு தெரியுது கல்விக்கான ஏக்கமும் தேவையும் இருக்கிற மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான நிதி போதாமை ஒரு பெரிய சவாலாக வரும் என்று. ஆனால் மகாபோல உண்மையிலேயே இன்னும் விரிவுபடுத்தப்பட்டிருக்க வேணும். இப்போ நடக்குது, விரிவு காணாது. போதுமான அளவு அதுக்கான அவர்கள் மகாபோல உதவித்தொகை வந்து இன்னும் அதிகரிக்கப்படலாம். ஏனென்றால் விலைவாசி ஏறுகிற அளவுக்கு மகாபோலையினுடைய புலமை பரிசில் தொகை இன்னும் அதிகரிக்க இல்லை. அப்போ அது அதிகரிக்கப்படலாம், அதனுடைய பரப்பு இன்னும் விரிவாக்கப்படலாம். நினைக்கிறேன் லலிதா துலத் முதலிக்கு பிறகு இதை பற்றி கிளவர் யோசிக்கல தங்களோட வேலையோட. நீங்கள் அபிவிருத்தி லோத்தர் சபை மூலமாக இதுக்கான நிதி வருது. இதுக்கு மட்டும்தானா இல்லை வேறு எந்த பக்கத்தால் உண்மையில் நிதியத்துக்கு நிதி கிடைக்கப்படுறது? இல்லை, டொனேஷன்ஸும் இதுவும் தான் மெயினான அவருடைய சோர்ஸ். ஏனென்றால் அபிவிருத்தி லோத்தர் சபையை உருவாக்கினதே ஜனாதிபதி நிதியத்தினூடாக மகாபோல ஃபண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஏற்கனவே தேசிய லோத்தர் சபை இன்னொன்று இருக்கும் பொழுது இன்னொன்று உருவாக்கினது இதுக்காக. அது அவ்வளவு தூரம் விஷனரிஸ், அதாவது படித்தவர்களை கொண்டு வரல, டிகிரி இருக்கிறவரை கொண்டு வரது இல்லை அரசியலுக்கு. விஷனரிஸ், அதாவது ஒரு சும்மா ஒரு நிதியத்தை உருவாக்குறது இல்லை, அந்த நிதியம் தொடர்ந்து செயற்பட வேணுமெண்டா அதுக்கான நிதி மூலங்களே உருவாக்க வேணும். அவர்கள் அதையும் சேர்த்து உருவாக்கித்தான்
இந்த ஒரு கட்டமைப்பை கட்டி எழுப்பி இருக்கிறார். முதல்ல அன்னைக்கு அந்த உருவாக்கலாட்டா இது காசு இல்லாமலே இடை நடுவில் நின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது தேசிய ஒத்த சபை அபிவிருத்தி சபையை தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். அது அந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க அந்த டைமில். நன்றி. இது தொடர்பான நிறைய சந்தேகங்கள் இருந்தது. நிறைய இதில் எப்படி நாம் வந்து தொடர்பு கொள்வது, ஜனாதிபதி மூலமாக இவ்வாறு நமக்கு தேவையான பணத்தை, அதாவது சிகிச்சைக்கோ அல்லது நம்ம தேவைகளுக்கு பெற்றுக்கொள்வது, யாரெல்லாம் அதில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதுக்கான விளக்கத்தை சொல்லியிருந்தார். நன்றி அசோக் வரன். மீண்டும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. அடுத்தடுத்த டைமில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நாம் சந்திப்போம். இந்த நேரத்தை தந்ததுக்கு நன்றி. நன்றி. நிச்சயமாக சந்திப்போம், நிச்சயமாக பேசுவோம். நன்றி.